மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாம அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அவர் எனக்கும் என் குழந்தைக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டா தேவையில்லாத போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போடுறாங்க அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட பேசுறதுக்காக குக்கு வித் கோமாளி செட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அதனால குக்கு வித் கோமாளி ஷோக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்னு சொல்லி விஜய் டிவியே மாதம்பட்டி ரங்கராஜை விலக்கிட்டதா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாமே போய் மாதம்பட்டி ரங்கராஜ் ட்ரிங்க் பண்ணிட்டு ஷபானா கிட்ட தப்பான மெசேஜ் எல்லாம் நைட்டு அமைச்சிருக்காங்க. அவரும் குரேஷியும் அது கூட 2 கோமாளியும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி தப்பா மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அதுவும் ஆபாசமெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த மெசேஜை சபானா குக் வித் கோமாளி செட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இருந்தா நான் குக் வித் கோமாளியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஷபானுக்கு சப்போர்ட்டா செஃப் தாமு செஃப் கௌஷிக்கு நின்றுருக்காங்க. ஷபானா ஷோ விட்டு போகிறதா இருந்தால் நாங்களும் போய்க்கிறோம், மாதம்பட்டி ரங்கராஜ் மட்டும் இருந்து இங்கே வந்து ஜட்ஜா இருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே இந்த ஷோ விட்டு போய்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லி ஷபானாக்கு அவங்க சப்போர்ட்டா நின்றுருக்காங்க. அதனால தான் விஜய் டிவியை மாதம்பட்டி ரங்கராஜை விலக்கிட்டாங்க. மாதம்பட்டியோட மிஸ்பிஹேவியர்னால தான் ஷோ விட்டு விலகியிருக்காங்க. அதுக்கும் ஜாய் கிறிசல்டாக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜோட கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாரு. அவர் எல்லா பெண்கள்கிட்டையும் இப்படிதான் நடந்துக்கிறாரு. ஆன் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரியும் நடந்துப்பாரு. ஷபானா கிட்ட ஆஃப் ஸ்கிரீன்ல வாடி போடி நல்லா பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி செட்ல இருக்கவங்க சொன்னதா சுசித்ரா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜோட கேரக்டர் இவ்வளோ மோசமா அப்படின்னாலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.